Welcome to VeeVee Infotech Talent. இன்னைக்கு நம்ம Talent Primeல pre-close order அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த pre-close order நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் போடுறோம். ஸோ அதுல குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5000 அப்படிங்கிற ஒரு குவான்டிட்டி இருக்கு. ஸோ அதுல வந்து பார்க்கும்போது நம்ம வந்து 2000 குவான்டிட்டியை தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ பேலன்ஸ் இருக்க 3000 குவான்டிட்டி நமக்கு தேவையில்லை. இல்லாட்டி நம்ம எக்ஸ்ட்ராவா போட்டுட்டோம். இல்லாட்டி இப்போதைக்கு நமக்கு அந்த 3000 குவான்டிட்டி வந்து நமக்கு யூஸ் பண்ண போறது இல்லை. ஸோ இந்த மாதிரி சில காரணத்தினால வந்து நம்ம பேலன்ஸ் இருக்க குவான்டிட்டியை வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அந்த பேலன்ஸ் குவான்டிட்டியை நம்ம ப்ரீ க்ளோஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் மூலமா நம்ம அந்த ஆர்டரை வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம இந்த ப்ரீ க்ளோஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நம்ம டேலியில யூஸ் பண்றோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ பார்ட்டி நேம் செலக்ட் பண்ணிக்கிறேன். PO9 அப்படிங்கிற பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பரை வந்து கொடுத்துட்றேன். ஸோ கம்ப்யூட்டர் அப்படிங்கிற நேம் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா எனக்கு 10 அப்படிங்கிற நம்பர்ஸ் கொடுத்துறேன். நான் என்ட்ரி அப்படியே சேவ் பண்ணிடுறேன். பர்ச்சேஸ் ஆர்டர் போட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிசிப்ட் நோட் என்ட்ரி போட்டுறோம். ஸோ PO9 அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணிடுறேன். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 5 நம்பர்ஸ் மட்டும் கம்ப்யூட்டர் இருந்தா போதும். ஸோ அதனால நான் 5 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் நான் பர்ச்சேஸ் இன்வாய்ஸையும் ரைஸ் பண்ணிடுறேன். PO9 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிடுறேன். உங்களுக்கு ஆர்டர் நம்பரும் ஆட்டோமேட்டிக்கா எடுத்துட்டு வந்துருச்சு. ஸோ குவான்டிட்டி வந்து 5 நம்பர்ஸ் தான். ஸோ நான் இதை அப்படியே சேவ் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்வென்ட்ரி, பர்ச்சேஸ் ஆர்டர் அவுட்ஸ்டாண்டிங். இதுல ஸ்டாக் ஐட்டம் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் குவான்டிட்டி 10 நம்பர்ஸ் இருக்கு, பேலன்ஸ் குவான்டிட்டி 5 நம்பர்ஸ் இருக்கு. ஸோ இந்த பேலன்ஸ் 5 நம்பர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ அதனால நம்ம வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ அதனால நான் செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைட்ல ப்ரீ க்ளோஸ் ஆர்டர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ப்ரீ க்ளோஸ் குவான்டிட்டி எவ்வளவு அப்படின்னு கேட்கும். நான் 5 அப்படிங்கறத கொடுத்துறேன். ஸோ ரீசன் ஃபார் ப்ரீ க்ளோஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கேட்கும். ஸோ இதுல வந்து நீங்க ரீசன் வந்து டைப் பண்ணிக்கலாம். நான் கேன்சல் அப்படின்னு கொடுத்துறேன். ஸோ டேட்டும் நீங்க இங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் அப்படியே சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸுமே நமக்கு காமிக்காது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஒரு என்னென்ன ஆர்டர்ஸ்லாம் வந்து நம்ம ப்ரீ க்ளோஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா நீங்க F12 அப்படிங்கிற ஒரு கான்ஃபிகர் இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஷோ கிளியர் பர்ச்சேஸ் ஆர்டர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஷோ ஓப்பனிங் ப்ரீவியஸ் கிளியர்டு ஆர்டர் அப்படிங்கிற ஆப்ஷனையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஷோ ப்ரீ க்ளோசஸ் ஆர்டர் டீடைல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ ரீசன் அப்படிங்கிற ஆப்ஷனையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி என்னென்ன ஆர்டர் வந்து நம்ம ப்ரீ க்ளோஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற டீடைல்ஸையும் நீங்க பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.